அச்சோ! எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்த மாட்டேங்குதே, வேணும் 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 தாங்க தாங்க அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய ரவை வடையும் தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கார சட்னி இருந்துச்சுன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவா? வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமாட்டு நான் அன்றைக்கி 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே கட்டிகள் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு வடை வந்து செம்மையாக வராது. ஸோ கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். தட்டில் மாற்றி வச்சு இதை என்ன பண்ணணும்னா ஆற விட போகிறோம். ஸோ ஒரு ஆப்பையை வச்சு நல்லாவே உதுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதுத்தி ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார சட்னி செய்யணும்ல, வாங்க நம்ம கார சட்னி செய்ய போகலாம். ஸோ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமாட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமாட்டு இது கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம் இதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம். இப்போது 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வதங்கப்பட்டுடுச்சா? இப்போது 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே உப்பு எல்லாமே சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வைக்கணும்ல, ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிடலாம். இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மாவு ஆறிடுச்சு. இதை வந்து சும்மா நார்மலான ஒரு ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லாவே இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிராக்கர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், பார்த்தாலே தெரியும், கிராக்கர்ஸ் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக தட்டி நம்ம லாஸ்ட்டு ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு குட்டியோண்டு பண்ணினா இந்த மாதிரி ஹோலே வந்துடுங்க. ஸோ பார்த்தீங்களா, ஹோல் வந்துடுச்சா? இப்போ அடுத்த சைடும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. சுற்றி கிராக்கர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே ஷேப்பை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒழுங்காக பொரித்து எடுக்க முடியும். பாருங்கள், இப்போ இது எனக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை இப்போ ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுதான் பார்த்து பக்குவமாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், இன்னும் 2 செகண்டில் என்னோடய வடை ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? இப்போ வந்து எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாமா? எடுத்தாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பேஜாக உள்ளே போட்டு நல்லாவே பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொரித்து எடுத்தாச்சு. இதே இப்போ மாற்றிடலாம். இப்போ சட்னி அரைச்சிடலாமா? மிக்ஸி ஜாரில் ஆறுன நம்மளோட மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லாவே பட்டு போல் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தாளிச்சிடலாமா? கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லாவே தாளித்து உள்ளே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம கார சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பிளேட்டிங்க்கு போயிடலாமா? ஐயோ, சட்னி காணல, இதுவும் வந்துடுச்சு சட்னி. எஸ், பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாகவும் வெளியே மொறுமொறுன்னு செம்மையாக ரெடி ஆகிருக்குல்ல. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.